வாயில்லா ஜீவன் எதுக்கு சொல்லியிருக்காங்க? பேச்சறிவு இல்லாததுனால தான் வாயில்லா ஜீவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாய் இல்லா ஜீவனுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன சாப்பாடு தான். அது என்ன சொத்து சுகமாக கேட்குது? அது வயிற்றுக்கு சாப்பாடு. ஒரே ஒரு கைப்பிடி இப்படி அள்ளி வச்சா போதும் இதுங்களுக்கு சாப்பிட்டுட்டு. ஆனால் அது உணர்வோடு இருக்குங்க. அம்மா வெளியில் நீங்கள்னா வளர்க்குறவங்களுக்கு ஐயோ அம்மா கையை கடிக்கிறா பற்றியா? இப்போ தானே உன்னை பற்றி பெருமையாக சொல்கிறேன். அதுக்குள்ளேயும் வெடுக்கு நீங்கள் பாருங்கள் கையை பிடிச்சி கடிச்சு விட்டுருச்சு. அது என்ன பண்ணுறது? இவங்களை திட்டுறோன்னு நினச்சிக்கிச்சு போல். அதனால் பாவம் அதுங்களை ஒன்றும் சொல்லக்கூடாது. ஏன்டி அம்மாவை கடிக்கக்கூடாதுமா. அம்மா இருந்தால் தானே உங்களுக்கு சாப்பாடு. அம்மா இல்லாட்டி உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா? சொல்லு. இல்லை இல்லை. அதனால் அம்மாவை நல்லா வச்சுக்கணும். அம்மாவை கடிக்கக்கூடாது. அம்மாவை எதுவும் பண்ணக்கூடாது. அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். உங்களுக்கும் அதே தான், பெத்த பிள்ளைக்கும் அதே தான் சொல்கிறேன். பெற்றவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. மற்றவங்களாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. பெற்றவங்கள தவிர மற்றவங்களாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. யாருக்கும் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா? நல்லது பண்ண மாட்டாங்க. பெற்றவங்க மட்டும்தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. உங்கள் கூட பிறந்தவங்க பண்ணுவாங்க. மற்றவங்களெல்லாம் யாரையுமே நம்பக்கூடாது. அதே மாதிரி நீங்களும் நான் அம்மா நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது பண்ண முடியும். அம்மா கையை பட்டுன்னு கடிச்சிடுறீங்க. உங்களை நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியல. நான் பாசம் வச்சுட்டேன்னா இந்த பிள்ளைங்க மேலே பாசம் வச்சதுனால இந்த பிள்ளைங்களை அடிக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இதுவாக தான் அம்மாவை பிடிச்சி கடிக்குது. அம்மாவை கடிக்குது. இங்கே பாருங்கள் சைடு வாங்கி கடிக்கிறது. இந்த பொம்பளை பிள்ளை இருக்கே இப்போ ஆசாக்கார பிள்ளைன்னு பார்த்தோம்னா அம்மாவை அந்த பூனை இந்த குட்டி நம்மளை நக்குனா இதுக்கு கோபம் வருது. இது கோபம் அங்கே பாருங்கள் என்னாடி தங்கவே ஏன் அழகு ராசாத்தி. அம்மாவுக்கு கை கொடு அம்மாவுக்கு கை கொடு. கொடுக்க மாட்டியா? அப்புறம் அவங்க மேலே கை வச்சா மட்டும் அடிக்கிறது அதானே? சரிடி என் தங்க பிள்ளைங்களா. அம்மாவுக்கு கை கொடுங்க. எந்த பிள்ளை நல்ல பிள்ளை? கை கொடு. எந்த பிள்ளை நல்ல பிள்ளை? சரி நீ வா. அவங்க அக்கா வேண்டாம். என் தங்கமே, என் தங்கங்களா. அழகு குட்டி செல்லம் எல்லாம் ரொம்ப பிடிக்குதுங்க. நீங்கள் பூனையை வளர்த்து பாருங்களேன். ஐயோ பூனையை வளர்த்தா விட மனசே இருக்காது. நீங்கள் இப்போ அது எத்தனை பூனை நம்ம வீட்டில் இருந்தாலும் ஒரு பூனை மிஸ் ஆனால் கூட நம்மளால் தாங்கிக்க முடியல. பூனைக்கு மட்டும் அவ்வளோ ஒரு பாசம் நம்ம வைக்கிறோம் அது மேலே.